இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் டு லண்டன் புறப்பட்ட இந்த ஏர் இந்தியா விமான விபத்து பற்றி நம்மோடு பேச இருக்கிறார் காங்கிரஸ் சார்பாக விஜய் கிருஷ்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். AI-171 இந்த விமானம் ஒரு போயர் ரக விமானம், மிக சேஃபான ஒரு விமானம். கிட்டத்தட்ட இந்த விமானத்தை ஓட்டுநரும் சரி, இந்த விமானமும் சரி, இது வரைக்கும் பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டதில்லை. எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த விமானம் ஓட்டுநர் நபர் கூட அந்த பைலட் கூட 8200 மணி நேரம் பயணம் செய்த ஒரு திறன்மிக்க ஒரு விமானி. இந்த விமானம் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங்குள்ளே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த விபத்து நடந்த இடம்தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய விடுதி. விமானத்தில் பயணித்தவங்க கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில் 241 பேர் சம்பவ இடத்துலையே உயர்ந்திருக்காரு. ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக எக்ஸிட் வழியாக தப்பிச்சிருக்காரு. அவருக்கு சில காயங்களோட. இதில் இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 169 பேர் இந்தியர்கள். பிரிட்டனை சார்ந்தவர்கள் 53 பேரும், கனடாவை சார்ந்த ஒருவர், போர்ச்சுகீஸை சார்ந்த ஒரு 7 பேர், கிட்டத்தட்ட 2 பைலட்ஸ், 8க்கும் மேற்பட்ட ஸ்டாஃபு, 242 பேர் மரணம். அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்டவர் கூடுதலாக அந்த பகுதியை சார்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் உயர்ந்திருக்காங்க. இந்த விபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரெக்டாக மத்தியானம் ஒரு 1:38 நினைக்கிறேன் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற டைமு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷங்களில் இந்த சம்பவம் நடக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே, அதாவது ஏரில் ரன்வேலேருந்து மேலே போன உடனே அங்கேருந்து மேடே அலர்ட் கொடுக்குறாங்க. மேடே அலர்ட்னா அதாவது அவசர ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி, அந்த ஏவியேஷனில் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டு ஏடிசிக்கு கொடுக்குறாங்க. மேடே அலர்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்குள்ளே இந்த சில செகண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா ஹைட்டு பார்த்தோன்னா 625 அடி தான் இவங்க மேலே போயிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப ஒரு துன்பியல் சம்பவம். இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. குறிப்பாக எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கு. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இது குளோபலாகவே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா இப்போது இந்த விபத்துக்குள்ளான விமானம் 7878 ட்ரீம் லைனர்னுவாங்க. இந்த ட்ரீம் லைனர் விமானத்தை இந்த குளோபலாகவே இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த விமான துறையில் உலக அளவில் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரிலேயபிளான ஒரு நம்பிக்கைக்குரிய விமானம் அப்படின்ற விதத்தில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த விமானத்துலேயும் நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் என்னென்னா, இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஃபேட்டல் கிராஷ், இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான கிராஷ் என்னென்னா இதுதான். இந்த விமானம் 2011 வருது, இந்த போயிங் 787. அது இந்த விமானத்தோட வரலாறு பார்த்தோன்னா உலக அளவில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி 1 பில்லியன் 100 கோடி பேசஞ்சர்ஸ் ட்ரிப் அடிச்சிருக்கு. ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுவும் இந்த விமானத்துக்கு நிறைய தனி சிறப்புலாம் இருக்குது. ஒரு 13,500க்கு மேற்பட்ட கிலோமீட்டர்ஸ் பறக்கக்கூடிய விமானங்கள். ஒரு விமானத்துறையிலே ஒரு புரட்சின்ற மாதிரிலாம் இந்த விமானத்தை பார்த்தாங்க. இந்த சம்பவம் அதை திரும்பி பார்க்க வச்சுருக்கு. இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் இப்போ இந்தியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க இன்வெஸ்டிகேஷனு, நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போர்ட் ஆஃப் சேஃப்டி அமெரிக்காலேருந்து அவங்க, அதுக்கப்புறம் லண்டன் யூகேலேருந்து அவங்களோட ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேஷனு, போயிங் நிறுவனத்திலேருந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு இது உலக இந்த விமானத்துறை மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர்களே ஒரு கண்டிப்பாக அதை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது அப்பேற்பட்ட விமானம். ஏன்னா சில நொடிகள் மேடே அலர்ட் கொடுக்குறாங்க. மேடே அலர்ட் கொடுத்துட்டு இவங்க இப்போ ஏடிசிலேருந்து ஃபாலோ அப் மெசேஜை அனுப்புகிறாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதுவும் பார்த்தோன்னா அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது, அது ஒரு 665 அடி பறந்துருக்கு அந்த விமானம். ஆனால் அதுக்கு மேலே அது உயர போல. இந்த விமானம் போகிற அந்த 665 போயிருக்கு. இல்லை அப்படியே ஒரு விபத்துக்கு அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் பறக்கும் விமானம் அப்படியே கீழேயே போகிற மாதிரி அழுத்தம் இருந்ததா மாதிரி ஒரு, அந்த போதுமான உயரத்துக்கு மேலே அது ஒரு விமானம் போயிட்டு ஏறும்.
நம்ம அது ஏறிட்டே போகும். அது போதுமான மேலே போகலாது. அதுதான் இதுக்கு பெரிய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே. இது பிளாக் பாக்ஸ் இருக்குது. பிளாக் பாக்ஸ் ரிகவர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. ரிகவர் பண்ணிட்டு ஒரு 15 நாள் ஆகும் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறதுக்கு. 15 டேஸ் சொல்லியிருக்காங்க. 15 டேஸ் ஆகும் அப்படின்ட்டு. இது அதே மாதிரி இந்த பர்டிகுலர் 787 இந்த ட்ரீம் லைனரில் 2013 இந்த லித்தியம் அயன் பேட்டரி ஃபயர் ஆன இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டைமில் நிறைய விசில் ப்ளோயர்ஸ் நிறைய சேஃப்டி கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்கு. இப்போ திரும்பி அதெல்லாம் பரிசீலிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி. ஏன்னா 2018-19 பார்த்தோன்னா இந்த போயிங் நிறுவனத்தில் 737 மேக்ஸ்ன்ற விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளானது. அதில் ரெண்டுத்தையும் சேர்த்து 2018-19 எத்தோப்பியாவில் ஒன்று, இந்தோனேஷியாவில் ஒன்று நினைக்கிறேன். இது மொத்தம் கிட்டத்தட்ட 346 பேர் இறந்துருக்காங்க. அதனால் குளோபலாகவே ஏர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ரீவிசிட் பண்ண வச்சுருக்க சம்பவம் ரொம்ப எல்லாருமே நெஞ்ச பதப்பதைக்க வச்சுருக்க சம்பவம். அதுலேயும் குறிப்பாக குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அந்த அந்த ஃப்ளைட்டில் இருந்து அவர் இறந்துருக்காரு. நம்ம இந்தியாவிலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் நிறைய விஷயங்களை திரும்பி பார்க்க வேண்டிய சூழல் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கு. திரும்பி நம்ம டிஜிசிஏ ஏடிசி எல்லாம் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்க நிலைமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் திரும்பி பார்க்கணும். இது ஏர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் இது ரொம்ப துன்பியலான சம்பவம். எல்லாருக்கும் நெஞ்ச பதைக்க வச்சுருக்கு. ஆஸ் எ ஹியூமன் கம்யூனிட்டி நம்ம எல்லாரோட இரங்கல் அவங்கக்கிட்ட இருக்கணும். இன்னும் நிறைய அக்கௌண்டபிலிட்டி நிறைய இதுக்கு எல்லா விதத்துலையுமே இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் முன்னெடுத்து எல்லா ஆங்கிள்லையுமே இதை பார்க்கணும். இப்போ குறிப்பாக வந்து பெரிய அளவில் பயன்படுத்துவது தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக, மருத்துவம் ரீதியாக ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது மக்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அச்ச உணர்வு ஏற்படும். இதில் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படுமா? இல்லை, அதான் இன்றைக்கி வந்து குளோபலே ஒரு கம்யூனிட்டின்ற நிலமையில் இருக்குது. சரிங்களா? அதாவது இன்றைக்கி வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறமேட்டு இந்த நாடு கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவலிங், நாடு டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணுறதுன்றது ஒரு வர்த்தக ரீதியாகவே ஒரு அவசியமானதாக இருக்குது பல விதங்களில். ஏன்னா இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையுமே நீங்கள் பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இம்போர்ட்ஸ் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது, ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ரீதியாக கூட எல்லாருமே இன்றைக்கி ட்ராவலிங் நிறைய இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே இருக்கட்டும், சரி, இந்தியாவில் டொமஸ்டிக் லெவலில் கூட இயர் ஆன் இயர், அதாவது இந்த பேசஞ்சர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. விமான பயன்பாடு அதிகரிச்சுட்டு இருக்கு. உலக அளவுலையுமே இந்த விமான பயன்பாடு அதிகரிச்சுட்டு இருக்கு. உலக பொருளாதாரத்தையே வந்து புரட்சிகரமாக பல விஷயங்களை மாற்றுறது எதுனா 2 விஷயங்கள். ஒன்று கம்யூனிகேஷன், தொடர்புத்துறை, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னொன்று பயணம். இது வந்து உலக அளவில் இருக்கிற சமூக பொருளாதார மாற்றங்கள், சமூக பொருளாதார முன்னேற்றங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அடிப்படை தளமிட்டது இந்த பொருளாதாரம், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த விஷயம் கண்டிப்பாக அதுக்கான திரும்பி பார்க்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி, அதுவும் ரொம்ப சேஃப்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விமானம் இந்த 787 போயிங் ட்ரீம் லைனர்ன்ற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சேஃப்டி, ரொம்ப ரிலையபிள். 100 கோடி பேசஞ்சர்ஸ்க்கு இது வரைக்கும் சர்வீஸ் போயிருக்கு. பல ஆயிரம் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வச்சு உள்ள ஒரு விமானம் வந்து இப்படி ஆகிறது வந்து உண்மையிலே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. இன்றைக்கி அரசால் இயக்கவே முடியாது, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் இயங்குது, எங்களுக்காக நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழலில் வந்து டாடா குழுமம் இந்த ஏர் இண்டியா விமானத்தை மொத்தமாக வந்து டேக் ஓவர் பண்ணி 2 மாதங்களில் வந்து ஒரு அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஒரு விபத்து வந்து இந்த துறை சார்ந்த முதலீடு செய்வர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறாதா? இல்லை, கண்டிப்பாக ஆல்ரெடி இப்போ போயிங்கோட ஷேர்ஸ் டிப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாமே ஷேர்ஸ் டிப் ஆகிருக்கு. இப்போது கண்டிப்பாக ஏர் இண்டியா மேலேயுமே அந்த தாக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரும்பி இன்றைக்கி வேறு ஒரு ஃப்ளைட்டு வேறு ரீசன்ஸ்னால அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. தாய்லாந்தில் ஒரு வெடிகுண்டு மிரட்டலில் இந்த ஏர் இந்தியா விமானம் வந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில்
குறிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது, ஒரு விபத்து ஏற்படுதுன்னா இது என்னவா இருக்கும், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக இது அவங்க பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது ஏன்னா ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வரும்போது ஒரு 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 நிறுவனத்தின் மீது அதோட தாக்கங்கள் ஷேர்ஸில் வெளிப்படுற ஒரு பொதுவாக தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இது அதையும் மீறி நம்ம பார்க்கும்போது இப்போ இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கான ரீசன்ஸ் வரணும், இதுக்கான ரீசன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் வரணும். இப்போ ஏர் இந்தியா வந்து இல்லை நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுசாக நாங்கள் ஒத்துழைப்போம், ஒரு ஹாட்லைன் ஏதோ பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டு இன்னும் சீரியஸாக இன்றைக்கி இப்போ ஹோம் மினிஸ்டர் போயிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் போகிறாங்க. இது அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ரீவிசிட் பண்ணணும். ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது நம்மளுக்கு, ஆனால் நம்மக்கிட்டன்னு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது நம்மக்கிட்ட. அவங்க பொதுவாகவே எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறதே, அதாவது பட்ஜெட்டில் எல்ஐசியை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும். சரி, இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அசட் மானிட்டைசேஷனு. அதாவது இப்போ கடன், இந்தியாவோட கடன் பார்த்தோன்னா 2014 55 லட்சம் கோடி என்ன வந்தது. அதுக்கப்புறம் அது ஏறக்குறைய 200 லட்சம் கோடியெல்லாம் தாண்டி போச்சு. இவ்வளோ கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஎஸ்யூஸ், அதாவது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து அதில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், விற்பனை பண்ணுறது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நடக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு 10 லட்சம் கோடி அசட் மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த 11 வருஷ ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்திருக்குன்றது நம்மளுக்கு உணர்த்துது. எதுவுமே மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை மக்களுக்கானதாகவோ இல்லை அடிப்படை மக்களுக்கானதோ ஒரு கஷ்டப்படுற மக்கள் சாமானியர்களுக்கான ஆட்சியாகவே இருந்ததே இல்லை. இப்போது எல்லா ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும், சரி, இப்போ ஷிப்பிங் போர்ட்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் அதானி, அம்பானி போன்ற நிறுவனங்கள், துறைகள் எல்லாமே இப்போ இந்த அதானி குழுமத்துக்காகவே நீங்கள் தாரை வார்க்கிறதாவே தான் இந்த 11 வருஷம் ஆட்சி காலம் எல்லாமே இருந்திருக்கு. இந்த ஏவியேஷனில் என்ன மாதிரியான மாற்றம் வரணும்னு உங்களுடைய ஒப்பீனியன் இருக்குது? குறிப்பாக வந்து பாதுகாப்பு சம்மந்தமாக இல்லை, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் ரீவிசிட் பண்ணணும் எல்லாமே. அதாவது நிறைய இப்போது நான் முன்கூட்டியே சொல்ல மாதிரி இந்த ஏர் கிராஷஸாக இருக்கட்டும், சரி, டெக்னிக்கல் கிளிச்சஸ்ஸு இதெல்லாம் வரப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உணர்வு கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து அதான் சொன்ன, இது என்னென்னா நீங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து வரணும். மினிஸ்ட்ரியிலேருந்து நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், டிஜிசிஏவோட ஃபங்க்ஷனிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், ஏடிசியோட ஃபங்க்ஷனிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே திரும்பி நம்ம ஒரு வாட்டி திரும்பி ரீசெக் பண்ணோம், ரீவிசிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தை இந்த விஷயம் ஏற்பாடு இது கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கு. இது கவர்மெண்ட்டு இது வெறும் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்காம நம்ம மக்களுக்காக எல்லாருக்குமே, நம்ம ஹியூமன் கம்யூனிட்டிக்காக இது எல்லாமே கண்டிப்பாக திருப்பி செஞ்சாகணும். செஞ்சு அதை உறுதிப்படுத்த வேண்டிய, அதாவது வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நம்ம இதை கண்டிப்பாக எடுத்து செல்லணும். அதுவும் குறிப்பாக இப்போது இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது நான் நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சரி, எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி இப்போது யூஎஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பண்ணல. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல விஷயங்களை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீசாவை பேன் பண்ணோம்னு சொல்கிறாங்க. அந்த ரிட்டன் அவங்களாம் வந்து தானே ஆகணும், இல்லை இங்கேருந்து போய் ஆகணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஏவியேஷன்ஸை பயன்படுத்தி தான். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு குளோபலாகவே ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட பொருளாதார தாக்கத்தை நம்ம பார்க்கணும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட தனி பொருளாதாரத்தை மீது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மற்ற துறைகள் மீது என்னென்ன பொருளாதாரத்தை தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம பார்க்கணும். இஸ்ரோ போன்ற அமைப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு வராங்க. பல புதிய கண்டுபிடிப்புகள், விண்வெளிக்கு நம்மளுடைய சக்ஸஸில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஏவியேஷன் துறையில் பெரிய அளவில் ஏன் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணலை, ஏன் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கலைன்ற கேள்வி ஒன்று இருக்குது. வெளிநாட்டிலே போயிட்டு எல்லா ஃப்ளைட்ஸும் வாங்குறது, ரஃபேலோ பல ஃப்ளைட்ஸை வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம். ஏன் இங்கேருந்து உற்பத்தி பண்ணக்கூடாத ஒரு சூழல் இருக்குது? இல்லை, அதை பண்ணணுமே. நம்ம தொடர்ந்து பல விஷயம் பேசிகிட்டே இருக்கோம். இந்த ஆத்ம நிர்பார், மேக் இன் இந்தியா, இதெல்லாம் வந்து அதாவது வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும்.
அதாவது வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு விஷயம் ஒரு ஸ்பீச்சில் ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்றைக்கி இந்தியாவோட உதவி இல்லாமல் அமெரிக்காவாலேயும் சரி எந்த நாட்டாலேயும் சரி உங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பல விதங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ன்றது அதாவது குளோபலில் சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவோட உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ப்ரொடக்ஷனில் நம்ம ஜிடிபி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம அதை வந்து அதிக உற்பத்தி நம்ம இந்தியாவோட உற்பத்தி பண்ணணும். நம்ம பல இடங்களில் அதாவது ஏவியேஷன்லாம் இருக்கட்டும் சரி, டிஃபென்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் நம்மளோட உற்பத்திகள் அதிகமாக ஆகணும் நம்ம. ஆனால் வந்து இப்போ இந்த ஏவியேஷன் மேட்டர்லலாம் வந்து சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு அரசோட ஈடுபாடு அவங்க கொள்கைகள் பார்க்கணும். ஒரு அரசு நம்ம இப்போ நாட்டோட உற்பத்திகளை அதிகப்படுத்தணும், நம்ம அது பேரளவில் இருக்கக்கூடாது, ஒரு ஆணைத்தனமாக ஆழமாக இருக்கணும், எல்லா துறைகள்லையுமே இருக்கணும். அரசு வந்து நம்ம நாடை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகணுன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. அதாவது வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் சரி, சைனாவாக இருக்கட்டும் சரி, ரஷ்யா இன்றைக்கி வாரில் இருக்காங்க. அமெரிக்கா சைனாவெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் இந்தியாவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எடுக்கணும். நம்ம கண்டினியூஸாக இப்போ பார்த்தோன்னா நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் வந்து எக்கனாமிக் டைம்ஸு, இந்தியா டுடேலலாம் பார்த்தோன்னா கண்டினியூங் பிளட் பாத்துனே போட்டாங்க. கண்டினியூ அந்த மார்க்கெட்லேருந்து நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே தொடர்ந்து வெளில போகிறது. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா டுடே, எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாருமே பெரிய ரைஸை ஒரு மிகப்பெரிய கன்சர்னை ரைஸ் பண்ணாங்க. இது வந்து நம்ம அரசு பல விஷயங்களை திரும்பி பார்க்கணும். இது சாதாரண மக்களுக்கான அரசு, இந்தியாவோட உற்பத்தியை அதிகப்படுத்தணும். நீங்கள் இந்த பொதுத்துறையெல்லாம் விற்கிறதுலே நீங்கள் குறியாக இருக்கிறவங்க எப்படி உருவாக்குறதுல கவனம் செலுத்துவாங்கன்ற ஒரு குறை இருக்குது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, பாதுகாப்பு சம்பந்தமான தளவாடங்கள் வாங்குறதா இருக்கட்டும், போர் விமானங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம பர்ச்சேஸாக நம்ம வாங்குகிறோம், அங்கேருந்து கொள்முதல் பண்ணுறோம். ஏன் அந்த உற்பத்தியாக அந்த பணத்தை ஏன் உற்பத்தியாக பண்ணக்கூடாது? இப்போ ஏவுகணைகளில் மிக சிறந்த ஏவுகணை வந்து உலக அளவில் இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள்லாம் இருக்குது, மிகப்பெரிய பெயரும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெயரை வச்சுக்கிட்டு ஏன் அந்த உற்பத்தியில் இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு மந்தமாக இருக்குன்றதா நம்மளோட கேள்வி. இல்லை, நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னன்னா ஒரு பார்டரில் சரிங்களா, இது நான் தனியாலாம் சொல்கிறதில்ல, ஒரு இந்தியா டுடேயில் வந்த எக்ஸாம்பிள் இது சரிங்களா. இதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த பல விஷயங்களை வந்து கேள்வி கேட்குறாரு. என்னென்னா ஒரு ட்ரோன்ஸை கேப்சர் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ட்ரோனில் என்னென்னா சைனீஸ் சிஸ்டம் இருக்குது சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இனி சைனாவோட இது எல்லாமே தாக்கம் இருக்குது. ஆனால் என்னென்னா இது எல்லாமே நம்ம நேஷ்னல் சாவரனிட்டிக்கு, நேஷ்னல் சேஃப்டிக்கு என்ன விஷயம், இந்த நேஷ்னல் சேஃப்டி இதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பல இடங்களில் கேட்குறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாலிசிஸை, ப்ரொடக்ஷன்ஸை ரீவிசிட் பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே திரும்பி நம்ம பார்க்கணும், உற்பத்தியை அதிகரிக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்காங்க. மினிமம் கவர்மெண்ட்டு, மேக்ஸிமம் கவர்னன்ஸுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இவங்க இப்போ இது எல்லாமே எப்படின்னா அதீத தாராளமயமாக்கல், இந்த லாசிஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எல்லாமே வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கறது, கவர்மெண்ட்டோட தலையீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது அப்படின்ற நிலைமைக்கு போகும். இதோட வெளிப்பாடு என்னென்னா, இன்றைக்கி மோனோப்ளி இந்தியாவில் கிட்டத்தட்ட அதானி மோனோப்ளி நடக்குதுல்ல. இன்றைக்கி அதானி குழுமங்களுக்கான எதிராக இண்டன்பர்க் ரிசர்ச் பண்ணுறப்போ செபி வந்து தலையிடணும். ஆனால் இன்றைக்கி செபியோட மாதவி பூச்சி மேலேயோ அலிகேஷன் வருதுல்ல. செபியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்க மாதவி பூச்சியோட ஆக்ஷன்ஸ் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டை அவங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வைக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எங்கள் கட்சி தலைவர்கள் வந்து மாதவி பூச்சி அவங்கக்கிட்ட இந்த எக்ஸஸ் அமௌண்ட்ஸ் எப்படி வருதுன்ற விஷயத்தை கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது எல்லாம் என்னது, இன்றைக்கி நடக்கிறது எதுவுமே அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணலைல்ல. அப்போது இந்த விஷயம் எல்லாமே அட்ரஸ் பண்ணாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஸ்டேட் சப்போர்ட்டட் மோனோபொலி நடக்குதான்ற ஒரு கிளைம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஸ்டேட் சப்போர்ட்டட் மோனோபொலி, அதாவது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டட் மோனோபொலி, அரசாங்கம் அதானி குழுமத்துக்கு தான் சாதகமாக இருக்குன்றது தான் வெளிப்படையாக எல்லாருக்குமே எல்லா மாநிலங்கள்லேயும் நடக்குது. அந்த ஃபோட்டோஸு, பிரதமர் அவர் கூட இருக்கிற ஃபோட்டோஸு இதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு.
அவர் விசிட் பண்ணி போயிட்டு ஆமாம் சார். இது என்னன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் இருக்குல்ல, முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித். சரிங்களா? இந்த ஆடம் ஸ்மித் ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு. என்னன்னா இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இது வந்து நீங்கள் கார்ல் மார்க்ஸும் பொருந்துவார். கார்ல் மார்க்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க. இந்த துருவமும் சரி இந்த துருவமும் சரி, இந்த இரு துருவத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இவர் சொல்கிற முதலாளித்துவமும் சரி இவர் சொல்கிற கம்யூனிச சித்தாமும் இது ரெண்டுமே ஒரு விஷயத்துக்கு எதிராக இருக்குது. என்னென்னா மோனோபொலி, இந்த இந்த பொருளாதாரத்தை குவிக்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ இவரும் மோனோபொலிக்கு அகேன்ஸ்டாக இருக்கார். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆடம் ஸ்மித் கேபிட்டலிசத்துலேயே ஒரு எத்திக்ஸு மாரல்ஸ் இருக்கணும், அது இல்லாமல் கேபிட்டலிசம் சஸ்டெயின் ஆகாதுன்றாரு. கார்ல் மார்க்ஸும் அதை தான் சொல்கிறாரு. இந்த மோனோபொலிக்கு எதிராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. இந்த இரு துருவங்களையும் ஒரு புள்ளி இணைக்குதுன்னா அந்த புள்ளி எதுனா மோனோபொலிக்கு எதிரான நிலைமை தான். ஆனால் இன்னைக்கு ஏன்னா இன்னொன்று என்னென்னா இந்த கேபிட்டலிசத்துலேயே நீங்கள் பார்த்தோன்னா இந்த மோனோபொலின்றது வந்து கேபிட்டலிசம் இஸ் பேஸ்ட் ஆன் காம்படிஷன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இன்னொரு சேனல் இருக்காங்க, இந்த போட்டி இருக்கணும், பொறாமை வேறு போட்டி இருக்கணும். இந்த போட்டி தான் வந்து உங்களை நிலைக்கும் ஒரு ஏபி அந்த இது வந்து ஒரு கேபிட்டலிசத்தோட சித்தாந்தம், அவங்களோட தத்துவம். சரிங்களா? இந்த போட்டி தான் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்ன்றது இந்த பொருளாதாரத்தை நம்ம அறிஞர்கள்லாம் சொல்கிறது. ஆனால் என்ன ஆகுனா இந்த மோனோபொலி இந்த போட்டியை கொன்னுடும். அப்படியே போட்டியை சப்ரஸ் பண்ணி இந்த போட்டியை கொன்னுடும். அதுக்கு இன்றைக்கி அது விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றோம். அதுக்கு எதிராக தான் இன்றைக்கி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்துட்டே இருக்குது. இந்த மோனோபொலியை நிறுத்தணும். எங்கள் 2024 மேனிஃபெஸ்டோலேயே நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கோம். என்னென்னா வி ஆர் அகேன்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் மோனோபொலி அண்ட் ஒலிகோபொலி. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டு பொருளாதாரத்தை சிதைச்சிரும். சாதாரண மக்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளிடும். இது போன்ற ஒரு நல்ல கான்வர்சேஷனை இனி வரும் காலங்களில் நம்ம தொடர்ந்து செய்வோம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சி. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.